الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا فهو له قرين وقال النبي صلى الله عليه وسلم بادروا بالأعمال سبعة هل تنتظرون إلا فقرا منسيا أو غنى مطغيا أو مرضا مفسدا أو هرما مفندا أو موتا مجهزا أو الدجال فشر غائب ينتظر أو الساعة فالساعة أدهى وأمر أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஆண்டு நிறைவடைந்து அடுத்த ஒரு புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கிறோம். சூரியன் சந்திரன் இரண்டுமே அல்லாஹுடைய அத்தாட்சிகளே. இந்த இரண்டுமே மார்க்கத்தினுடைய பல்வேறு வணக்கங்களோடு சம்பந்தப்பட்டவை. சந்திர ஆண்டு திருமறை அதை கால வழிகாட்டியாக ஆக்கியிருப்பதாக அல்லாஹ் சொல்வான். அதுதான் அசல். பல்வேறு விஷயங்களுக்கு நாம் சந்திர ஆண்டையே கணக்காக கொள்கிறோம். அது அதாவது ரமதானுடைய கணக்காக இருக்கட்டும், இத்தாவுடைய கணக்காக இருக்கட்டும், ஹஜ்ஜுடைய வழிபாடாக இருக்கட்டும், அதுவெல்லாம் பிறை ஆண்டு கணக்குப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. சூரியனுடைய அந்த சாய்வு நிலையை வைத்து தான் தொழுகை நேரங்களை நாம் கணக்கிடுகிறோம். சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து பிறகு ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரத்தையும் இந்த சூரியனுடைய அந்த இயல்பு அந்த அசைவை வைத்துத்தான் கணக்கிடுகிறோம். எனவே இவை இரண்டுமே ஒரு வகையிலே ஒரு காலத்தினுடைய கண்ணாடியாக இருக்கிறது. நாம் ஆங்கில இந்த வருடக்கணக்கை சில நேரங்களில் அதை நாம் பெரிதாக பொருட்படுத்தக்கூடாது என்று சொல்வது, அது வேறு சில காரணங்கள், அது வந்த பின்னணி என்ன என்ற அடிப்படையில் சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் மக்கள் அதை வைத்து ஆண்டு கணக்கை பார்க்கிறார்கள். ஓர் ஆண்டு முடிவடைந்திருக்கிறது. இந்த நேரத்திலே நம்முடைய ஆயுளிலே ஒரு காலம் குறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகம் அறியாமல் இது போன்ற புத்தாண்டுகளை வேடிக்கையாக கொண்டாடுகிறார்கள். இந்த கொண்டாட்டங்கள் முடிந்த மறுநாளே நீங்கள் விபத்து செய்திகளையும் பார்க்கலாம். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நடந்த பல்வேறு வகையான விபரீதங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆக இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இஸ்லாத்திற்கு விரோதமான, உலகத்திலே அதிக பாவங்கள் நடக்கக்கூடிய நாட்களில் இந்த புத்தாண்டு தினங்களும் ஒன்றாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஒவ்வொரு நாள் முடிகிற போதும் சரி, ஒரு ஆண்டு முடிகிற போதும் சரி, ஒரு மாதம் முடிகிற போதும் சரி, இந்த மாதம் நமக்கு நன்மையாக அமைந்ததா, வரக்கூடிய மாதம் நன்மையாக அமையுமா என்பதுதான் நம்முடைய பார்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை பார்ப்பார்கள். அந்த பிறை பார்க்கிற நேரத்திலே அவர்கள் என்னென்ன துஆக்களை எல்லாம் கூறியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். மாதங்களுடைய பிறை காணும் போது சொல்வார்கள், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். யா அல்லாஹ், இந்த மாத பிறையை எங்களுக்கு பாதுகாப்பை தருகிற பிறையாக, எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துகிற பிறையாக, எங்களுக்கு சலாமத்தை தருகிற பிறையாக ஆக்குவாயாக. ஒரு பிறை காணுகிற போது வரக்கூடிய மாதம் நோய் நொடி இல்லாத, ஆபத்துகள் இல்லாத, அச்சங்கள் இல்லாத மாதமா இருக்கணும். இப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய பார்வை இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் எமக்கு கற்றுக் கொடுத்தான். ஏன்னா எந்த நொடி யாருக்கு மரணம் என்று தெரியாது. எங்களோடு ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு சகோதரர் சிறிய வயது தான், குடும்பத்தாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார், மரணம் அடைந்து விட்டார் இல்லையா? அப்ப நம்முடைய ஒவ்வொரு நொடிகளும் எப்படியான இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, அந்த வகையிலே
ஒரு ஆண்டு முடிந்தது. இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சாதித்தது என்ன, இழந்தது என்ன, சமூக வாழ்க்கையில் முஸ்லிம் சமூகம் என்னென்ன சந்தித்தது, என்னென்ன துயரங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் அசை போட்டு நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலம் நெருங்குகிற போதும் கியாமத்து நெருங்குகிறது என்று அர்த்தம். உலகத்திலே குழப்பங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லா குழப்பங்களும் வந்து விட்டது. தக்அஉ ஃபிதன் ககிதஇல் லைலில் முظلم. குழப்பங்கள் எப்படி வரும்னு சொன்னா, இரவு தொடங்கி விட்டால், சூரியன் மறைந்து விட்டால் அடுத்து இரவு மூழ்கிக்கொண்டே போகும், இருள் அதிகமாயிட்டே போகும். அதே போலத்தான் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே குழப்பம்தான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 7 குழப்பத்துக்கு முன்னால அமல் செஞ்சுக்குங்க. பாதிரு பில் அமாலி சபஅன். 7 குழப்பங்கள் இந்த உலகத்துல எல்லாரும் சந்திக்கணும், இதுக்கு முன்னால அமல் செஞ்சுக்குங்க. ஒன்று, இப்ப இருக்கிற நிலைமை சலாமத்தா இருக்கிறோம், இதே செல்வம் கையில இருக்குமான்னு தெரியாது. உலகத்துல எத்தனையோ பணக்காரன் ரோட்டுக்கு வந்து விடுகிறான். ஹல் தன்ததிரூன இல்லா ஃபக்ரம் முன்சியா. மறக்க வைக்கிற வறுமை எதிர்பார்க்கிறீங்களா? வறுமை இருக்குதே மோசமானது. அல்லாஹுடைய தூதர் பாதுகாப்பு தேடுவாங்க. மனுஷனுக்கு வறுமை வந்துட்டா பசி, குடும்பத்தினுடைய அந்த தேவை, அதை தவிர எந்த சிந்தனையும் இருக்காது, எல்லாவற்றையும் மறந்துடுவான். இந்த வறுமை எதிர்பார்க்கிறீங்களா நீங்க? உலகத்துல சில பேருக்கு அது வந்து விடுகிறது. இப்ப இருக்கிற நடுநிலையான செல்வம் போதும். சில நேரங்கள்ல அழிக்கிற செல்வம் வந்துடலாம். இனம் முத்துகையா, மனிதனை அழிவில் ஆழ்த்துகிற செல்வம். செல்வத்தால அழிந்து போனவர்கள் இருக்கிறாங்க. காரூன் இருக்கிறான், செல்வத்தால ஆணவத்தால அழிந்து போனான் இல்லையா? அந்த செல்வத்தை எதிர்பார்க்கிறீங்களா? அவ் மரதம் முஃப்ஸீதா, அல்லது மனிதனை தளரச் செய்கிற நோயை எதிர்பார்க்கிறீங்களா? எல்லாரும் நோய் இல்லையா? ஒரு காலத்துல நாங்கள்லாம் மதரசால படிக்கிற காலகட்டத்தில் எங்க உஸ்தாமார்கள்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்மளெல்லாம் நிம்மதியா வச்சிருக்கிறான்பா, பணக்காரனை பாரு எப்ப பார்த்தாலும் மாத்திரை பையோடு சுத்தறான்னு சொல்லி. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாரும் மாத்திரை பையோடு தான் போக வேண்டியிருக்குது. பணக்காரன், ஏழை, சிறியவர்கள், பெரியவர்கள், வயதெல்லாம் கிடையாது, எல்லார் கையிலையும். நானே ஒரு சபர் போகணும்னா முதல்ல மாத்திரையை தான் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குது. எல்லாருக்கும் வியாதி, எப்ப எந்த வியாதி யாருக்கு வரும் தெரியாது. உலமாக்களுக்கும், பெரிய பெரிய உலமாக்கள் அவங்களுக்கும் வியாதி தான். சுகரை பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் நான் மௌலானா துல்ஃபிகார் சாப் பற்றி சொன்னேன். அவங்களும் என்ன கடுமையான ஹை சுகர், அதில் தான் அவங்க மூத்தானாங்க. ஒரு விழாவில் பார்க்குறேன், ஹதரத் மௌலானா அர்ஷத் மதனி தாமத் பரக்காத்தும் ரொம்ப சோர்ந்து பேசுகிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, நான் இந்த விழாவில் நிறைய பேசணும்னு நினச்சேன், இன்னைக்கு காலையில் எஞ்சா எனக்கு லோ சுகரு, கையெல்லாம் படபடப்பாயிடுச்சு, எல்லாம் அவங்களுடைய ஆயிலில் பறக்க செய்யட்டும், பெரிய அறிஞர் அவங்க, எனக்கு உடம்பெல்லாம் வேத்து போச்சு, அதனால என்னால் ரொம்ப பேச முடியல, நான் கொஞ்சம் பேசுகிறேன். பெரிய பெரிய உலமாக்கள், எல்லாருக்கும் வியாதிகள். யாருக்கு இன்னைக்கு வியாதி இல்லை? நல்லவன், கெட்டவன், அறிஞன், அறியாதவன், சிறியவர், பெரியவர், ஆண்கள், பெண்கள், எல்லாம் வியாதி. இருக்கிற இந்த நிலைமையை தக்க வச்சா பெரிய விஷயம். அதுதான் சொல்றாங்க, மரதம் முஃப்ஸிதா, எல்லாத்தையும் அழிச்சு சீராக்குமே அந்த வியாதியை எதிர்பார்க்கிறீங்களா? அவ் ஹரமம் முஃபன்னிதா, ஒருத்தன் இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாங்க. வந்தா எங்க வந்துட்டான்? முதுமைக்கு வந்துட்டான். சில நேரங்களில் தள்ளாத முதுமையும் ஆபத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தள்ளாத முதுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அருதலில் உமர். ரொம்ப தள்ளாத முதுமை, என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அப்போ மக்கள் கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்ப்பா, இந்த ஆள் வளர்றான் இல்லையா, சாப்பிட்ருப்பாரு, சாப்பிடலேம்பாரு, சாப்பிட்ருக்க மாட்டாரு, சாப்பிட்டேம்பாரு, முன்ன பின்ன பேசுவார். இதுதான் தள்ளாத முதுமை. அந்த முதுமைக்கு முன்னால் மூத்தாயிரணும். வயதில் பறக்கத்து இருக்கணும், அதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப தள்ளாத முதுமை, அதுவும் மனிதனுக்கு சோதனை. இந்த ஹதீஸில் கேட்குறாங்க, அந்த தள்ளாத முதுமையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அவ் மௌத்தம் முஜ்ஹிஸா, அல்லது திடீரென தாக்குகிற மரணத்தை எதிர்பார்க்குறீங்களா? எத்தனை திடீர் மரணங்கள் இந்த ஒரு வருஷத்தில் நம்மை விட்டு திடீரென்று பிரிந்து போனவர்களை கொஞ்சம் கணக்கு போடுங்க, பட்டியல் போடுங்க, எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த திடீர் மரணத்தை எதிர்பார்க்குறீங்களா? அல்லது 6ஆவதா கேட்குறாங்க, அவி தஜ்ஜால், தஜ்ஜால் வரட்டும் அமல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தஜ்ஜால் தான் எதிர்பார்க்கப்படுகின்ற மறைவான தீங்குகளிலெல்லாம் மோசமான தீங்கு. ஃபஷர்ரு காயிபின் யுன்ததர், எதிர்பார்க்கப்படுகிற தீங்குகளில் மோசமான தீங்கு எது? தஜ்ஜால் வரும்போது தான் இல்லையா? சமீபத்தில் உலமாக்கல் தளத்தில் ஒரு அழகான கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க.
தஜ்ஜாலுடைய நெற்றியில காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும், காஃப் ஃபா ரான்னு எழுதப்பட்டிருக்கும். ஒருத்தர் கேட்டாராம் ஒரு ஆலிமிடத்துல, தஜ்ஜால் நெற்றியில காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும்ல, அப்ப நாம தான் தஜ்ஜால் அயோக்கியன், தஜ்ஜால் கெட்டவன் தெரிஞ்சுக்கலாம்ல, பெருமானார் சொல்லியிருக்காங்க நெத்தியில எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப தஜ்ஜாலை பார்த்து முஸ்லீம்கள் ஏமாற வாய்ப்பு இல்லையே, ஏன்னா அவன் நெத்தியில எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், எழுதப்பட்டிருந்தா மட்டும் பத்தாதுப்பா, அதை படிக்கிறதுக்கு அகப்பார்வை வேணும் இல்லையா. சிகரெட் அட்டையில எழுதப்பட்டிருக்குது இது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை படிச்சுக்கிட்டே சிகரெட் குடிச்சுட்டு தான் இருக்கணும். கண் இருக்குது, கேடுதான் எழுதப்பட்டிருக்குது, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு எழுதப்பட்டிருக்குது, அதை படிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான். அப்ப அதுக்கு அகப்பார்வை வேணும். தஜ்ஜால் நெற்றியில எழுதப்பட்ட இவன் காஃபிர் பொய்யன் அப்படிங்கிறத அறிவதற்கு இந்த பார்வை பத்தாது, உள்ளத்தினுடைய பார்வை வேண்டும். அந்த உள்ள பார்வையுள்ளவர்கள் ஏமாற மாட்டாங்க, மற்றவன் எல்லாம் ஏமாந்துருவான். அப்ப அந்த தஜ்ஜாலை எதிர்பார்க்குறீங்களா, அது பயங்கரமான ஆபத்து. தஜ்ஜாலுடைய காலம் உலகத்தில் அந்த மாதிரியான ஒரு குழப்பம் உலகத்தில் யாரும் எதிர்பார்க்க முடியாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் சொன்னாங்க, 4 விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். இதா தஷஹத அஹதுக்கும், நீங்கள் தஷஹுதில் அமைப்பு இருப்பில இருந்தால் ஃபதஅவது பில்லாஹி மின் அர்பா, 4 விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அவங்களும் தேடுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து காப்பாத்து. வ அஊது பிக மின் அஸாபின் நார், நரக வேதனையிலிருந்து பாதுகாத்தருள். வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழும் போது ஏற்படுகிற குழப்பம் மரண நேர குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக. வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். ஒவ்வொரு தொழுகையினுடைய இருப்பிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தவறாம இந்த 4 விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய சூறாவை ஒவ்வொரு எழுத்தாக சொல்லிக் கொடுப்பது போல இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தாங்க. சாது பின் அபி வக்காஸ் அவங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். அந்த அளவுக்கு எனக்கு தஜ்ஜாலுடைய குழப்பம் அவ்வளவு மோசமானது. அதை எதிர்பார்க்கிறீங்களா? இறுதியா சொன்னாங்க, வஸ்ஸா, கடைசியா எதைத்தாம்பா நீ எதிர்பார்க்கிற, கியாமத்து வரட்டும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கசப்பானது. வஸ்ஸாஅத்து அத்ஹா, அது ரொம்ப திடுக்கிடக்கூடியது. அமர் கசப்பானது. எனவே மக்களே, இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வருவதற்கு முன்னால இப்ப நாம இருக்கிற நிலைமை சலாமத்தா தான் இருக்கிறோம். இந்த நிலையிலும் நாட்டில் ஒன்றும் நல்லது நடக்கல. நான் பலமுறை சொல்லுவேன் இல்லையா, நீங்க அரபு நாடுகளுடைய குழப்பத்தை பார்த்தா நான் சொல்லுவேன், இந்தியா இன்றைக்கும் சலாமத்தாக தான் இருக்குது. அதுவும் நம்முடைய தென் இந்தியா, நம்முடைய தமிழகம் சலாமத்தா இருக்கு. அல்லாஹ் இந்த நாட்டை எப்போதும் அப்படியே ஆக்கட்டும். அரபு நாடுகள் பாருங்க, யார் யாருக்கு எதிரின்னு தெரியல. இப்போ அமீரகமும் சவுதியும் ஒன்னா இருந்தான், இப்போ நேத்துல இருந்து அவங்களுக்குள்ள சண்டை, அவர்களுக்குள் சண்டை, யமனுக்கும் சவுதிக்கும் சண்டை இல்லையா. அரபு நாடுகளுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள அங்க ஏதாவது நிம்மதி இருக்குதா என்ன? சில பேர் விவரம் தெரியாம சொல்லலாம், நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேசாம அரபு நாட்டுக்கு போனா பரவாயில்லை, இங்க இருக்கிற சலாமத்து கூட அங்க கிடையாது. இப்போ உலகமே குழப்பத்துல தான் இருக்குது. எங்க எந்த குழப்பம், எங்க திடீர்னு எப்போ போர் ஆரம்பிக்கும் தெரியாது, ஆரம்பித்தா போர் எப்போ முடியும்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இன்றைய உலகம் இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, ஒரு ஆண்டு முடிகிற நேரத்தில் நம்முடைய இந்த ஆண்டு எப்படி போயிருக்கிறது, வரக்கூடிய காலம் எப்படி இருக்கிறது, மௌத்து நெருங்கி கொண்டு தான் இருக்குது. மனிதன் 4 வகையான உலகத்தை சந்திக்க வேண்டியிருக்குது. ஒன்று ஆலமுல் பத்தன், ஒரு பெண்ணுடைய கருப்பை வயிற்றில் இருந்த உலகம். ஒரு பெண்ணுடைய வயிற்றில் நம்முடைய உலகம் எவ்வளவு காலம்? அதிகபட்சம் 9 to 10 மாதம் இல்லையா. அது ஒரு குறுகிய உலகம், ரொம்ப குறுகிய ஒரு உலகம். அதுக்கப்புறம் இந்த துன்யாங்கிற இந்த உலகத்துக்கு வந்தோம். இந்த உலகத்தில் மனிதனுடைய வயசு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, என்னுடைய உம்மத்துடைய வயது அமாரு உம்மதி மின் 60 இலா 70, 60 முதல் 70 வரை. 60 தாண்டி போனா நம்முடைய உலமாக்கள் பெரியவர்கள் சொல்லுவாங்க, வண்டி லாபத்தில் போனஸில் ஓடிட்டு இருக்குதுமா. 60 தாண்டிட்டா லாபம். ஆனால் இன்னொன்னே நினச்சிக்கங்க, ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வயது வரைக்கும் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் ஒவ்வொரு விதமாக பார்ப்பான். 40 வயது வரைக்கும் இளமை தான், மனுஷன் இளைஞன். இந்த 40 வயசு வரைக்கும் மனுஷன் செய்யக்கூடிய பெரிய பெரிய பாவத்தை கூட அல்லாஹ் கொஞ்சம் அப்படி விட்டுருவான், பரவாயில்ல, அதுக்காண்டி பாவம் செஞ்சிடாதீங்க, அதுக்காண்டி எல்லா ஆட்டமும் ஆடிடாதீங்க தயவு செஞ்சு. 40 to 50 இருக்கு இல்லையா,
அல்லாஹ்வுடைய பிடி இருக ஆரம்பிக்கும். 50லிருந்து 60 வரைக்கும் அல்லாஹ் திட்ட ஆரம்பிச்சிருவான். 60 வயசுக்கு மேலே பாவம் செஞ்சால் மன்னிக்க மாட்டான். 60 தாண்டியவர்களுக்கு எச்சரிக்கை, ஹதீஸ் புகாரில் இருக்கு. 60க்கு மேலே போயிட்டீங்க, இனி பாவத்தில் எச்சரிக்கை, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உனக்கு உன்னுடைய சமாதானத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். சின்ன பையனுடைய சமாதானத்தை எல்லாம் ஏற்றுக்குவான். எல்லாம் நான் அப்படி செஞ்சுட்டேன், கொஞ்சம் மனசுக்கு ஆசைப்பட்டேன், சரி போன்றுவான். 60 வயசு தாண்டவன் அவர்களுடைய என்னங்க சாக்கு போக்குகளை சமாதானத்தை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அருமையானவர்களே, அது உலகத்தில் இந்த ஆலமே துன்யால நம்முடைய வயசு 60 to 70. மூணாவது உலகம் என்ன? இந்த உயிர் பிரிஞ்ச பிறகு ஆலமே பர்சக், கியாமத்து வரைக்கும் சூர் ஊதப்படுகிற வரைக்கும் ஒரு உலகம். அதை கபரு நீங்க சொன்னாலும் சரி, பர்சக்னு சொன்னாலும் சரி, அந்த உலகத்தினுடைய வயது தெரியாது. ஏன்னா அது எப்போ கியாமத்து வருமோ அது வரைக்கும் அந்த உலகம்தான். அந்த உலகத்தில் நல்லோர்கள் இன்பத்தை அனுபவிப்பாங்க, தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பாங்க. அங்கே எப்படி வேதனை நடக்கும் நான் அதை பற்றி பல முறை சொல்லியும் இருக்கிறேன். அது தனியாக பேசணும். ஆலமே பர்சகுடைய நிலைமை என்ன, நம்முடைய உயிர்கள் எங்கே போகுது, உயிர்களுக்கு என்ன நடக்குது, இறந்த பிறகு உயிருக்கும் உடம்புக்கும் என்ன சம்பந்தம். நம்ம பார்வையில் கபரில் வைக்கிறோம், கொஞ்ச நாளில் அந்த உடம்பு அழிஞ்சு போயிடுது நம்ம பார்வையில். ஆனால் பர்சகில் உடம்பு இருக்கு மனுஷனுக்கு, அங்கேயும் உடம்பு உண்டு. சில வித்தியாசங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் உடல் தான் முக்கியமானது, உயிர் மறைஞ்சிருக்கும். பர்சகில் உயிர் தெரியும், உடல் மறைஞ்சிருக்கும். இப்போ அங்கே ஒரு உலகம், அங்கே என்ன நடக்கும், பெரிய நீண்ட நெடிய காலம் இல்லையா, அது அல்லாஹ் தான் அறிவான். அந்த வயது எவ்வளவுங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் 4வது உலகம்தான் ஆலமே ஆஹிரா. சூர் ஊதப்பட்ட பிறகு விசாரணை எல்லாம் நடந்த பிறகு சொர்க்கம் நரகம் என்று சந்திக்க போகிற உலகம். இன்பம் சொன்னா சொர்க்க இன்பம் தான் இன்பம். இந்த உலகத்துல எதுவுமே இன்பமே கிடையாது. தாருன் நயீம் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை தான் சொல்லுவான். இன்பம்னா அதுதாங்க. காரணம் என்ன? இன்பம் என்று சொல்வதற்கு எதற்கு தகுதி இருக்குது? எந்த இன்பத்திற்கும் பின்னால துன்பம் கஷ்டமே கிடையாதோ அதுதான் இன்பம். இன்பம்னா அதுக்கு பின்னால துன்பம் இருக்கக்கூடாது, அதுதாங்க இன்பம். இந்த உலகத்தில் அப்படி நீங்க எதையாவது சொல்ல முடியுமா? நீங்க எவ்வளவு ருசியான உணவை சாப்பிட்டாலும் உள்ள போன பிறகு அது பண்ற வேலையை செய்யுது, நம்ம பார்க்கிறோம். அதுக்கு என்னங்க கெட்ட நாத்தமாக மாறுது. எதுவுமே இன்பம் இல்லை, சொர்க்கம் மட்டும்தான். அதுக்கு பிறகு துன்பமே இல்லை, அதுதான் இன்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, அவங்க தான் அல்லாஹ்ட்ட ரொம்ப உரிமையோடு பேசக்கூடியவர்களாச்சு, அதனால தான் அவங்கள கலீமுல்லாங்கிறோம். அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ரொம்ப 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 கடைசி அந்தஸ்தில் உள்ள ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும்? அதுதாங்க கடைசி தரம், அதுக்கு பிறகு தரமே கிடையாது, அதான் கடைசி அந்தஸ்து அதுதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அல்லாஹ் சொல்வானா, ஒரு அடியான், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, போன பிறகு ஒரு அடியான் வருவானா, பார்த்தா சொர்க்கம் ஃபுல்லாக இருக்கும், ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் இடமே இல்லையே, எல்லாருமே இடத்த பிடிச்சிட்டாங்களே, எனக்கு இடமே இல்லையேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்பானா. இப்போ அல்லாஹ் சொல்வானா, உலகத்தில் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா மன்னர்கள், அந்த மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி, ஒவ்வொரு மன்னனுடைய பகுதிங்கிறது சின்னதாகவோ பெருசாகவோ இருக்குமா இல்லையா? உலகத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் எவ்வளவு நிலப்பரப்பை ஆட்சி செஞ்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு உனக்கு சொர்க்கம் தந்தா போதுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. ரதீத்து ரப்பி, எல்லாம் நான் பொருந்திக்கிட்டேன், எனக்கு அது போதும். இப்போ அல்லாஹ் சொல்வானா, அதோட இன்னொரு மடங்கும் தருகிறேன். ரொம்ப சந்தோஷம், அவன் என்ன குஷியாக தானே இருப்பான். அல்லாஹ் சொல்லுவானா, இன்னொரு மடங்கும் நான் தருகிறேன். 4வதா சொல்லுவான், இன்னொரு மடங்கும் நான் தருகிறேன். 5வதா சொல்லுவான், இன்னொரு மடங்கும் நான் தர்றேன். போதுமா? ரதீத்து யாரோ, போதும். பாருங்க, உலகத்தில் ஆட்சி செய்த மன்னர்களுடைய நிலப்பரவுக்குள்ள சொர்க்கம், அது மாதிரி இன்னொரு மடங்கு, அது மாதிரி இன்னொரு மடங்கு, 5 மடங்கு சொர்க்கம் போதுமா? போதும்னு சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்லுவான், என்ன அவன் ரப்பு அவனுடைய ஹசானா காலியாகாது. இது மட்டும் இல்லப்பா, இதுவும் இது போன்ற 10 மடங்கும், இதுவும் இது போன்ற 10 மடங்குன்னு சொல்லி அவன் உள்ள போனதும் அவனை வரவேற்க அவனுடைய சொர்க்கத்து மங்கையர்கள் பூருளின்கள் வருவாங்க. அவன் பார்த்துட்டு சொல்லுவானா, எனக்கு வழங்கப்பட்ட இந்த சோனம், இந்த இன்பம் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கலன்றான். ஆனால் உள்ளதிலே கடைசி தரஜா அந்த அவன் தான். ஆனால் அவன் சொல்லுவான், எனக்கு வழங்கப்பட்ட இது யாருக்குமே வழங்கப்படலை. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அல்லாஹ் இது கடைசி மனிதனுடைய தரமா?
அப்போ ஆக உயர்ந்த தரத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய சொர்க்கம் என்னன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், அவர்களை நான் தேர்வு பண்ணி வச்சிருக்கிறேன், அவர்களை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அவர்களுடைய கண்ணியத்தை நானே எழுதியிருக்கிறேன், அந்த கண்ணியத்தோடு தான் நான் அவர்களை முடித்திருக்கிறேன். அவங்களுக்கு என்ன சொர்க்கம் என்பதை எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டு இருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளமும் சிந்தித்திருக்காது. அந்த சொர்க்கம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிடுவான். அவங்களுக்கு என்ன சொர்க்கம் அல்லாவே அதை சொல்லலை. அதை யாரும் பார்க்கல, கேட்கல, சிந்திக்க முடியாத சொர்க்கம்னு சொல்லி. அருமையானவர்களே, இதுதான் உண்மையான இன்பம். அந்த இன்பத்தை அடைய முயற்சிக்கணுமே தவிர இந்த அற்ப உலகத்தில் நாம் என்ன சம்பாதித்து என்ன நாம் கொண்டு போயிட முடியும்? எவ்வளோ பெரிய வாகனங்கள், வீடு, பங்களா, நீங்கள் இறக்கும் போது எதை நீங்கள் கொண்டு போவீங்க? உங்களுடைய 2 கையும் விரிச்சு தான் ஆகணும். இந்த துனியாவை பூரா நீங்கள் விரிச்சு தான் ஆகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற இந்த உலக இன்பம் ஒரு இன்பம் அல்ல. நாம் டெய்லி மரணங்களை, கபர்ஸ்தான பார்க்குறோம். சஹாபாக்கள் கபர்ஸ்தான சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் கபருக்கு அருகில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம்? மன்னரை வாசிகளே, உங்களுடைய தகவல்கள் என்ன எங்களுக்கு தெரியல, சொல்லுங்க. நாங்கள் உலகத்தில் நீங்கள் போன பிறகு நடந்ததை சொல்கிறோம், கேட்டுக்குங்க. நீங்கள் விட்டுட்டு போன மனைவிமார்கள், அவங்களுக்கெல்லாம் வேற கல்யாணம் நடந்துருச்சு. யாரை விட்டுட்டு போனீங்களோ அவங்களுக்கு வேற கல்யாணம் நடந்துருச்சு. நீங்கள் விட்டுட்டு போன வீடுகள், அதில் எல்லாம் வேறவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. உங்களுடைய சொத்துகள் அதெல்லாம் பிரிக்கப்பட்டுடுச்சு, அதெல்லாம் பிரிக்கப்பட்டுடுச்சு. இதெல்லாம் நீங்கள் போன பிறகு உள்ள என்னங்க செய்திகள், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் கபருக்கு போன பிறகு எதை பார்த்தீங்க, நீங்கள் கபருக்கு போன பிறகு எதை கண்டீங்க, அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கொஞ்ச நேரம் நின்று அங்கே பேசிட்டு தான் வருவாங்க. கபருடைய சிந்தனை இதுதான். கபருடைய சிந்தனை. நாம் போகிறோம், ஈசால சவாபு செய்கிறோம், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அது மட்டும் அல்ல, இதெல்லாம் இந்த சிந்தனையோட கபரு ஜியாரத்துக்கு போனாங்க. அருமையானவர்களே, இப்படி இந்த உலகத்தில் நம்முடைய காலங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம். மரணம் எப்போது யாருக்கு விதிக்கப்பட்டது தெரியாது. நம்ம அல்லாட்ட ஆயில கேட்கணும், நீண்ட ஆயுள் அல்லாட்ட கேட்கணும், திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடணும். ஆனாலும் படிப்பினைகள், உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் படிப்பினைகள் பெறணும். அருமையானவர்களே, அந்த வகையில் இந்த ஆடு முடிய இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய ஆயுளில் எவ்வளோ காலம் இருக்குது யாருக்குமே தெரியாது. நாம் சிந்திக்கணும், ஒரு நாள் நாமளும் மரணிக்க போகிறோம். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் படித்த ஒரு சம்பவம். ஒரு வயதான பாட்டி, அந்த பாட்டியினுடைய ஏதோ ஒரு பொருளை ஒரு மன்னனுடைய அடியாட்கள் எல்லாம் சேர்ந்து பறிச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த அம்மா பலவீனமான பெண்ணாச்சே, போராடி கேட்க முடியல. அந்த மன்னர் ஒரு வழியாக வர்றதாக அந்த அம்மா கேள்விப்பட்டதும் இந்த மன்னர் தாண்டி போகிற ஒரு பாலம், இந்த பாலத்தில் வந்து நின்றுடுச்சு. மன்னர் எப்போ வருவாருன்னு சொல்லி. மன்னர் வரும்போது மன்னரை நிறுத்துது. மன்னரும் நிற்கிறார். அந்த அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்டுச்சு, எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த பாலத்தில் தீர்ப்பு சொல்ல போறீங்களா அல்லது அந்த பாலத்தில் தீர்ப்பு சொல்ல போறீங்களான்னு சொல்லி. அவ்வளோதான். மன்னன் ஆடி போயிட்டான். ஒரு நிமிஷம், தீர்ப்பு இங்கேயா அங்கேயான்னு சொல்லி இறங்கி, என்னமா நடந்துச்சு உனக்கு? இந்த சிந்தனை தான் ஒரு மனிதனுக்கு. இந்த பாலமா அந்த பாலமான்னு சொல்லி கேட்டப்போ மன்னர் நடுங்கிட்டார். கீழே இறங்கி, என்ன நடந்துச்சு? உங்கள் ஆளுகை இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. உடனே அப்பா யார் என்ன செஞ்சீங்க? அந்த அம்மாவுடைய பொருளை கொடுங்க, அவங்களுக்கு அன்பளிப்புலாம் கொடுத்தாங்க. இந்த சிந்தனை தான் மனிதனை வழிநடத்தும் சிந்தனை. மறுமையில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் நாம் செஞ்ச சிறிய பெரிய அநீதி எல்லாவற்றுக்கும் பலிக்கு பலி வாங்காம அல்லாஹ் விடவே மாட்டாங்க. 2 பாலம் இருக்குது. சிராத் என்பது 2 பாலம் இருக்குது, புரியுங்களா? ஒரு பாலம் தான், அது நரகத்துக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கும். முதல்ல அந்த பாலத்தை கடக்கணும், அந்த பாலத்தை முதல்ல கடக்கணும். அந்த பாலத்தை கடந்துருவோம், சொர்க்கத்துக்கு போகிறவங்க கடந்துருவாங்க. அப்புறம் சொர்க்கத்துக்கு முன்னால் இன்னொரு பாலம் இருக்கும், அங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அங்கே நாம் பண்ணின சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் அங்கே வந்துடும். எல்லாரும் வந்து நிற்பாங்க, எனக்கு அதை பண்ணா இதை பண்ணா, 1 ரூபா 50 பைசா எல்லா கணக்கும் அங்கே இருக்கும். அந்த 2வது பாலத்தில் இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு தான் சொர்க்கம் போகணும். அந்த 2வது பாலத்தில் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் அவங்கெல்லாம் ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆராஃப். குரான்ல ஆராஃப்னு ஒரு சூறா இருக்குதா இல்லையா? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்போ மனிதனுக்கு அந்த பாலத்தினுடைய நினைவு, எந்த விஷயமும் விசாரணை இல்லாமல் தப்பிக்க முடியாது என்கிற பயம் இருந்தால் மனித வாழ்க்கை தூய்மையாக இருக்கும். அருமையானவர்களே, அந்த வகையில் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்?
அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருக்கணும். திக்ர்னா என்னங்க? அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், உமன் அரதா அன் திக்ரி, என்னுடைய திக்ரை யார் விட்டு விடுகிறானோ ஃபைன்ன லஹு மஈஷத்தன் வன்கன், அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. இன்னொரு ஆயத்துல சொல்லுவான், உமன் யாஷு அன் திக்ரி ரஹ்மான், யார் ரஹ்மானுடைய நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்கிறானோ நுகையிது லஹு ஷைத்தானா, அவன் மீது ஒரு ஷைத்தானை ஏவி விடுவோன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய திக்ர்னா என்ன? நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். 3 வகையான திக்ர்கள் இருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவாங்க திக்ர்கள் 3 வகை. முதல் வகை திக்ர் என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அந்த ஏவப்பட்ட விஷயங்களை நினைத்து அதை செயல்படுத்துவது, இது ஒரு வகை திக்ர். தொழுகை நேரம் வந்ததும் இந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ் இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்ற நினைவு வந்து அந்த வணக்கத்தை செயல்படுத்துவதும் திக்ர் தான். இப்படி அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறான்? ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அப்ப ஜக்காத்தை நான் கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கிறவரு அல்லாஹ் திக்ர் செய்கிறார். ஏன்னா அல்லாஹ் சொன்னதற்காக தான் செய்கிறாரு. இப்படி அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ அந்த ஏவப்பட்ட விஷயங்களை மறவாது கடைபிடிப்பது ஒரு திக்ர். 2வது வகை திக்ர் என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த தடையை அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான்னா செய்யக்கூடாது. ஒரு கடை வீதிக்கு போனீங்க, ஒரு அழகான பெண்மணி, ஒரு அழகான பெண் இருக்கிறார், பார்க்க மனம் தூண்டுகிறது, இல்ல அல்லாஹ் பார்வையை தாழ்த்த சொன்னான். கொல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், முஃமின்களுக்கு சொல்லுங்க பார்வையை தாழ்த்துமாறு. பார்வையை தாழ்த்தணும். நான் அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, அந்நிய பெண்ணை பார்க்கிறது எனக்கு ஹராம் என்று நீங்கள் பார்வையை தாழ்த்தினால் அந்த இடத்துல நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்றீங்க. ஏன்னா அழகான பெண்ணை பார்க்காமல் ஏன் பார்வையை தாழ்த்துறீங்க? அல்லாஹ்வுடைய நினைவுல தானே. அப்ப அதுவும் அல்லாஹ்வுடைய நினைவு தான். இந்த பார்வை தான், பெண்கள் தான் பெரிய ஃபித்னா இந்த காலத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு வரக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெரிய ஃபித்னா ஃபித்னத்துன் நிசா, பெண்களுடைய ஃபித்னான்னு சொன்னாங்க. அப்ப இந்த பார்வையை பேணுறது நமக்கெல்லாம் பெரிய சோதனை. அந்த சோதனை தான் ஒரு காலத்துல பார்வையை பேணுவதில் பெரிய பெரிய முன்னுதாரணங்களாக உலமாக்கள் இருந்தாங்க. ஒரு அறிஞர் ஈதுக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த அறிஞர்கிட்ட சில பேர் சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்திருந்தாங்களே, அந்த காலத்துல அப்படி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்றீங்கப்பா நிறைய பெண்கள் வந்தாங்கன்னு சொல்லி, நான் ஈது தொழுதுட்டு போயிட்டு வர்ற வரைக்கும் என் பெருவிரலை தவிர நான் எதையும் பார்க்கல. வேற யார் வந்தாங்க யார் போனாங்க எனக்கு தெரியாது, அப்படித்தான் நான் பார்வையை தாழ்த்தி கொண்டு போனேன்னு சொல்லி. அத்தா இப்னு யஸார் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க, தாபீன்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர். அவரும் அவருடைய சகோதரரும் ஒரு பயணத்தில் மக்காவிலிருந்து மதீனா பயணம், அபுவாங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல அவருடைய சகோதரர் சுலைமான் இப்னு யஸார் ஒரு வேலையா வெளியே போறார். அத்தா இப்னு யஸார் ஒரு இடத்துல ஒரு சாதாரண சின்ன குடியில் தம்பி வர்ற வரைக்கும் தொழுதுக்கலான்னு தொழுதுட்டு இருக்கிறார். அப்படி தொழுதுட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு அழகான பெண்மணி அந்த கூடாரத்துக்கு வர்றாங்க. இவர் தொழுதுட்டு இருக்கிறாரு. தொழுது முடித்ததும் அந்த பெண்ணிடம் உனக்கு என்னம்மா தேவைன்னு சொல்லி, அந்தம்மா சொல்லிச்சு, இல்லை எந்த தேவையும் இல்லை, நீர் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி. அவ்வளோதான். அவர் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டார். அழுதாரு. ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி அவருடைய அழுகையை பார்த்து அந்தம்மா அழ ஆரம்பித்து விட்டது. கொஞ்ச நேரத்தில் அவருடைய சகோதரர் வந்தார். தன்னுடைய சகோதரர் அழுகிறார், அந்த அம்மாவும் அழுது, அவரும் அழ ஆரம்பித்து விட்டார். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள வந்த நண்பர்கள் அங்க அழக்கூடியவங்களை பார்த்து எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்குமே எதற்காண்டி இங்க எல்லாம் அழுகிறாங்கிற விஷயமே தெரியாது. அந்த அம்மாவும் போயிடுச்சுங்க. இதுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க. அத்தா இப்னு யஸார் அவர்கள் ஒரு நாள் கனவுல யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. யார்? அத்தா இப்னு யஸார். யார? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தா இப்னு யஸார்ட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல உங்கள் வாழ்க்கையில் நடந்த துன்பம் அது மாதிரி யாருக்காவது நடக்குமாங்க? ஒரு பெண் உங்களை அழைக்க, நீங்கள் அந்த பெண்ணுடைய தீங்கிலிருந்து தப்பிக்க, உங்களை சிறையில் அடைக்க என்று பாராட்டுறாங்க. நபியுல்லா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய சோதனைகளை சந்திச்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சுக்கிட்டே கேட்டு, அப்பா உனக்கு வந்த சோதனை மட்டும் கம்மி இல்லையே, அந்த கிராமப்புற பெண் உன்னை தவறுக்கு அழைத்த நேரத்தில் நீ அழுத அழுகையில் அந்த அம்மாவும் அழுது எல்லாரையும் நீ அழ வச்சுட்டியப்பான்னு சொல்லி சொன்னார். இந்த கனவை கண்டு எஞ்சிக்கும் போது அவர் அழுதுகிட்டே எஞ்சிக்கிறார். அவ கூட இருந்த அவங்களுடைய சகோதரர் கேட்கிறாரு, எதுக்குத்தான் அழுகிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றான். அருமையானவர்களே, அப்படியெல்லாம் தவறான சூழ்நிலைக்கான வாய்ப்பு வந்த போது கூட பார்வையை தாழ்த்தினான். நம்ம பிறருடைய வீடுகளுக்கு போறோம், பல விசேஷங்களுக்கு நலம் விசாரிக்க.
அந்நிய வீடுகளுக்கு போனால் அந்த பார்வை தான் முதல் விஷயம். அங்குள்ள பெண்களை பார்க்கக்கூடாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபரை நலம் விசாரிக்க போனாங்க. கூடவே தோழர்களும் போனாங்க. போனவர்களில் ஒருத்தர் அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் அதை கவனிச்சுட்டாங்க. சொன்னாங்க, இந்த அந்நிய பெண்ணை நீ பார்க்கிறத விட நீ குருடனாக இருப்பது எவ்வளவோ மேலப்பா. நீ குருடனாக இருக்கலாம். அப்போ அதனால் அல்லாஹ்வுடைய திக்ர்னு சொன்னால் எதை அல்லாஹ் தடுத்தானோ இதை அல்லாஹ் தடுத்தான் என்று அதை விட்டு விலகணும். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்க, வியாபாரத்தில் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ் மார்க்கம் தடுத்திருக்குதா, அப்போ நான் இதை கைவிட்டு விடுகிறேன். நீங்கள் அல்லாஹ் திக்ர் செய்றீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஹராமான விஷயத்தை ஏன் விடுறீங்க? அல்லாஹ் தடுத்தான் என்பதற்காக தான் விடுறீங்க. இப்போ வியாபாரத்தில் எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. கடந்த வாரமும் நான் சில விஷயங்களை பற்றி சொன்னேன். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சாத்தியமாக்கணும், முயற்சி பண்ணணும். ஹலாலான முறையில் இதை எப்படி நாம் மாற்றுறது என்று முயற்சி செஞ்சால் அல்லாஹ் அழகான முறையில் ஹலாலுக்கான வழிகளை திறந்து கொடுப்பான். நாம் முயற்சியை பண்ணுறதில்லை. அப்போ தடுக்கப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை நீங்கள் நிறுத்துவதும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். மூணாவது வகை திக்ர் தான் காலை மாலை சந்தர்ப்பங்கள் அந்தந்த நேரங்களில் ஓதுகிற திக்ரு. நம்முடைய மார்க்கத்தில் திக்ரே இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லைங்க. அப்படி ஒரு நிலையே கிடையாது. பாருங்க, ஒரு மனிதனுடைய இச்சையுடைய நேரம், மனிதனுடைய இச்சை என்ன, மனைவியோடு தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிற நேரம், அந்த நேரத்தில் கூட மார்க்க திக்ர வச்சிருக்குதா இல்லையா? மனைவியை நெருங்குற பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபனா ஷைத்தான், இந்த மாதிரி ஒரு திக்ரை செய்யாமல் மனைவியோடு ஒருத்தன் சேர்ந்தான்னு சொன்னால் அந்த உடல் உறவுல ஷைத்தானும் இணைந்து கொள்கிறான், ஷைத்தானும் சேர்ந்துடுறான். அப்போ அந்த உறவுல பிறக்கிற குழந்தைகளுடைய குணாதிசயங்கள், நடவடிக்கைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அப்போ கற்பனை செய்ய முடியாத இடத்துல கூட மார்க்கம் திக்ர் வைக்குது. திக்ர் அந்த இடத்துல கூட இருக்கு. நம்ம பைத்துல் ஹலா போகும்போது திக்ர் செய்யணும், உள்ள நுழையிற நேரத்தில். ஆனால் உட்கார்ந்த பிறகு செய்யக்கூடாது. இப்போ எல்லா இடத்துலையும் திக்ர் இருக்குதுங்க. காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த திக்ர்களை ஓதினாலே நிம்மதிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலை ஓதிய திக்ர்களை பாருங்க. அது எல்லாம் உணர்த்துவது என்ன? நான் முஸ்லீம், நான் முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன். எவ்வளோ அழகான திக்ர்கள். நான் சொன்னால் அதையெல்லாம் நீங்கள் கேட்பீங்க எங்கன்னு சொல்லி. காலையில் ஓதுவாங்க அத்தனை திக்ர்கள். நான் பெரும்பாலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அதில் சிலவற்றை தேர்வு செஞ்சு தான் ஓதுவேன். அதை கேட்டாவது மக்களுக்கு பாடமாகட்டும், எல்லாத்தையும் இல்லை. காலையில் ஓதுவாங்க அஸ்பஹனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். அப்புறம் காலையில் எஞ்சதும் ஒரு முஸ்லீம் இந்த வார்த்தையை சொல்கிறான். என்ன அர்த்தம்? அஸ்பஹனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். யாரெல்லாம் இஸ்லாம்ங்கிற இயற்கை மார்க்கத்தின் மீது தான் நான் காலையில் எஞ்சிருக்கிறேன், நான் வேற மதத்தை தழுவல்ல. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அஸ்பஹனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ அலா கலிமத்தில் இஹ்லாஸ். இஹ்லாஸ்ங்கிற இந்த தூய கலிமா மீது தான் நான் காலை பொழுது அடைஞ்சிருக்கிறேன். வ அலா தீனி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் நபி முஹம்மதுடைய மார்க்கத்தின் மீது தான் நான் இந்த காலை பொழுது அடைஞ்சிருக்கிறேன். வ அலா மில்லத்தி அபீனா இப்ராஹீம், எங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் தான் நான் இருக்கிறேன். ஹனீஃபன் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். சாயங்காலம் ஆனா அம்சைனா, அஸ்பஹனாங்கிற இடத்துல அம்சைனா மாலை பொழுதை அடைந்தோம் என்று ஓதுவாங்க. அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ கலிமத்தில் இஹ்லாஸ் வ அலா தீனி நபியினா முஹம்மத் வ அலா மில்லத்தி அபீனா இப்ராஹீம் ஹனீஃபன் முஸ்லிமா. காலை மாலை எல்லா நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகான திக்ர்கள். வீட்டை விட்டு வெளியே வர்றோம், இன்னைக்குள்ள துனியாவில் எந்த ஃபித்னால அகப்படுவோன்னு தெரியாது. ஏன்னா இந்த உலகமே ஃபித்னா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஆமன்து பில்லாஹ், இப்போ அங்கே நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். யஅ்தஸம்து பில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த திக்ரெல்லாம் செய்கிறவன் பாவம் செய்வானா? செய்ய மாட்டான். அதனால் திக்ரில் உங்களுடைய நாவுகள் இருக்கட்டும், யாரை பற்றியும் பேசாதீங்க. இப்னு உமர் அவர்கள் அவங்களுடைய சகோதரர் ஆசிமை பற்றி சொன்னாங்க. ரெண்டு பேருமே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள். சொன்னாங்க, நானும் என் சகோதரன் ஆசிமும் யாரை பற்றியுமே புறம் பேசினதில்லை, யாரை பற்றியும் புறம் பேசியதில்லை. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு ஒரு கூடுதலான ஒரு விஷயத்த சொன்னார். என் தம்பி ஆசிம்கிட்ட இன்னொரு நல்ல பழக்கம் இருக்குது. என்ன அது? நம்மளாவது புறம் இல்லாட்டா கூட யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு செய்தியை பேசுவோம் இல்லை, அவர் யாரை பற்றியும் பேசவே மாட்டாருங்க. யார்? ஆசிம். யாரை பற்றியும் பேசாத
ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொன்னாங்க இப்னு உமர். இந்த அடுத்தவர்களுடைய குறைகளை பேசாமல் இருந்து விட்டாலே நமக்கு பெரிய சலாமத். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் இந்த ஆண்டு துவங்கி இருக்கிறது எல்லா வகையிலும் நமக்கு சிறந்த ஆண்டாக ஆக்கி அருளட்டும். நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இந்த ஆண்டையும் வரக்கூடிய காலங்களையும் சிறந்த காலங்களாக ஆக்கட்டும். எல்லா ஃபித்னாக்கள் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பை தரக்கூடிய ஆண்டுகளாக ஆக்கட்டும். ஒவ்வொரு மாதமும் பிற பார்க்கும் போது நபிஸல்லல்லாஹு ஓதுகிற அதே துவாவை தான் நாம் கேட்கணும். யா அல்லாஹ் இந்த ஆண்டை எங்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆண்டாக, அச்சங்கள் இல்லாத, நோய் நொடிகள் இல்லாத ஆண்டாக ஆக்கி அருள்வானாக என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் வேண்டுவோமாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய காலங்களை நமக்கு ஆபத்தில்லாத, ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இல்லாத காலமாக ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாருலும்